நேசிக்க வேண்டும். என் நேசம் உயிர் பெற வேண்டும். உம்மை போல நேசிக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 33ஆம் வாரத்திலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நாம் மீண்டும் பார்வை பெற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டும் பார்வை பெறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு அருள் நிறைந்ததாக, வாழ்வு முழுவதுமே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறார். குருடன் மீண்டும் பார்வை பெற்றபோது அவன் கண்கள் மட்டும் திறக்கப்படவில்லை, வாழ்க்கையே முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டது. பொதுவாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பார்வை இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவன் எல்லாவற்றிற்கும் இன்னொரு மனிதரை சார்ந்திருக்கக்கூடியதாக, எல்லா தேவைகளிலும் இன்னொருத்தருடைய உதவியை தேடக்கூடிய மனிதனாக இருக்கிறான். அதே போலத்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாமும் பாவத்தின் பிடியிலே இருக்கின்ற பொழுது அந்த பாவத்திற்கு அடிமையானவர்களாக இருப்போம். அந்த பாவம் என்னென்னெல்லாம் நம்மை செய்ய சொல்கிறதோ அவை எல்லாவற்றிற்கும் நம்மை ஈடுபடுத்தி சுதந்திரம் அற்றவனாக, ஒரு அடிமையாக, எப்படி அந்த பார்வையற்றவர் இன்னொருவரை சார்ந்திருப்பதைப் போல நாமும் அந்த பாவத்திற்கு அடிமையாக இருந்து நம்முடைய வாழ்வை இழக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் இந்த பார்வையற்ற அந்த மனிதர் ஆண்டவர் இயேசுவை நோக்கி, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமையும் என்று சொல்லி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று அவர் இயேசுவிடம் கேட்டதைப் போலவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டும் பார்வை பெற வேண்டும். அவ்வாறு நாம் மீண்டும் பார்வை பெறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எவற்றையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கின்ற பொழுது இழந்த சுதந்திரம் மீண்டும் கிடைக்கும். குருடனின் தினசரி வாழ்க்கை மற்றவர்களை பொறுத்தது. நடப்பதற்கு, உணவருந்த, வாழ்வதற்கு கூட உதவி தேவைப்பட்டது. பார்வை கிடைத்ததால் அவன் தனித்து நடக்க முடிந்தது, தனியாக வேலை செய்ய முடிந்தது, வாழ்வை தானாக நடத்த முடிந்தது. அவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று சுதந்திரம் அடைந்தான். இரண்டாவதாக, இழந்த மரியாதையை மீண்டும் பெற்றுக்கொண்டார். குருடர்கள் அந்த காலத்தில் மதிப்பில்லாதவர்களாக கருதப்பட்டனர். அவர்கள் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். பார்வை கிடைக்க பெற்றதால் மக்கள் முன் அவன் மனித மதிப்பை மீண்டும் பெற்றான். அவன் பிச்சைக்காரன் என்னும் அடையாளம் அளிக்கப்பட்டது. அவனின் மரியாதை மீட்டெடுக்கப்பட்டது. மூன்றாவதாக, இழந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைத்தன. பார்வை இல்லாதவர் பொதுவாக வேலை செய்ய முடியாது, வாழ்வாதாரம் இல்லை, குடும்பத்திற்கு பொறுப்பு ஏற்க முடியாது. ஆனால் பார்வை பெற்ற பிறகு அவன் வாழ்க்கையை புதிதாக அமைத்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. வாழ்க்கை வாய்ப்புகள் மீட்டெடுக்கப்பட்டது. நான்காவதாக, இழந்த உறவுகள் மீண்டும் நிலை பெற்றன. குருடராக இருந்ததால் சமூகத்துடன் அதிகமாக பழக முடியாது, குடும்ப உறவுகளில் விரிசல் ஏற்படுகிறது, தனிமையில் வாழ்ந்தவராக இருந்தார். ஆனால் குணமடைந்த பிறகு அவர் இயல்பான உறவுகளுக்கு திரும்ப முடிந்தது. அன்பும் உறவும் மீட்டெடுக்கப்பட்டது. ஐந்தாவதாக, இழந்த ஆன்மீகம் மீண்டும் கொழுந்தேற்றப்பட்டது. அவர் முதலில் மன அழுத்தத்திலும் இருளிலும் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை கண்டபின் கடவுளை புகழ்ந்தார், இயேசுவை தொடர்ந்து பின்பற்றினார். ஆன்மீக உற்சாகம் மீட்டெடுக்கப்பட்டது. ஆறாவதாக, இழந்த எதிர்காலம் மீண்டும் திறக்கப்பட்டது. குருடனின் வாழ்க்கையில் எதிர்காலம் மங்கலாக இருந்தது. ஆனால் பார்வை கிடைத்த பின் புதிய தொடக்கம், புதிய நம்பிக்கை, புதிய வாழ்வை பெற்றார். இறுதியாக, இழந்த சாட்சி மீண்டும் பெற்றுக்கொண்டார். அவர் குணமடைந்ததை கண்ட மக்கள் எல்லாரும் வியப்படைந்தார்கள். அவர் நடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியும்
கடவுளை மகிமைப்படுத்தியது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் மீண்டும் பார்வை பெற வேண்டும். நாம் எந்தெந்த வழிகளில் எல்லாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த பாவ வழிகளில் இருந்தெல்லாம் நாம் மீண்டும் பார்வை பெற வேண்டும். சுயநல எண்ணத்திலிருந்து, பொறாமை எண்ணத்திலிருந்து, பிறரை பற்றி தரைக்குறைவாக பேசுவதிலிருந்து, பிறரை அழிக்க வேண்டும், பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எண்ணத்திலிருந்து நாம் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அவ்வாறு நாம் மீண்டும் பார்வை பெறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு சுதந்திரம் அடைகிறது. இழந்த மரியாதையை மீண்டும் பெற்றுக்கொள்கிறோம். வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது. உறவுகள் மீண்டும் ஒன்றாக இணைகிறது. ஆன்மீகத்திலே முதிர்ச்சி ஏற்படுகிறது. எதிர்கால வாழ்வு வளமாக அமைகிறது. ஒரு சாட்சிய வாழ்வு வாழ முடியும். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலே சிறப்பாக நான் நம்முடைய பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் பார்வை பெற்று, அந்த பார்வையற்ற மனிதர் பார்வை பெற்ற பிறகு இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டதைப் போலவே நாம் பாவத்தை முழுவதுமாக விட்டுவிடுகின்ற பொழுது இழந்த எல்லா மரியாதையும் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். சிறப்பாக இந்த நாளிலே நாம் கடல் தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். அவர்களுடைய குடும்ப வாழ்வு சிறப்பாக அமையவும், அந்த குடும்பத்திலே பொருளாதார தேவைகள் அனைத்தையும் இறைவன் நிறைவேற்றவும், பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த நாளிலே சிறப்பாக நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். இன்னும் நம்மிடம் யார் யாரெல்லாம் ஜெபிக்க கேட்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.